8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது. బాగుంది చాలా వెరీ గుడ్ சூப்பர் அதோட சினிமாட்டோகிராஃபி ஸ்டோரி நல்லா இருக்கு. 4.5 சூப்பரா இருக்கு. இன்டர்வல் பேங்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா வெரி குட் சூப்பர் ப்ரோ. అవునన్నా. So action thriller, so good to see the movie in a different angle nani, so we can see concept wise not a love scene, but it's a kind of romance will be the end of the scene, and it's full of action scenes and family entertaining and comedies. Yeah, some of the elevations is there in second half is good to see. No, first half is a little bit lag, but second half it will cover most of them. Good to see them. Yeah, climax is a goosebumps scene. Climax and interval scene. Yeah, the combo is best ever. Like it's not done before, right? It's the first time for combo. So it's better to see the movie. The good combo, action man. It's a family entertainment also. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதுதான் இருக்கு. யா இல்லை சுத்தமாக இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் படம். சாங்ஸ் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பேக்ரவுண்டில் போய் ஆகும் மோஸ்ட்லி. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் இஸ் வெரி குட். எஸ்ஜே சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் லிட்ரலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் எஸ்ஜே சூர்யா. காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்வல் சீன் எல்லாம் தெறிக்க விடும். நல்லா இருக்குண்ணா. கமர்ஷியலாக பக்காவாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்க படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சொல்கிறது என்னன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே லேக் இல்லை, பக்காவாக இருந்தது. என்ன எஸ்ஜே சூர்யா கேரக்டர் அவர் சொல்ல வேணாம், அவர் பெரிய ஆக்டர் டேரக்டர், அவர் என்ன சொல்ல முடியும். அவர் படம் ஸ்டார்ட்லேருந்து என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஹீரோ நானி அவரும் சேம் கேஷுவலாக நடிப்பார், பெருசாக ஓவர் ஆக்டிங்லாம் பண்ண மாட்டார், நல்லா பண்ணாங்க. பட் ஹீரோயினி வைக்காமலே இருந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஹீரோயின் சும்மா ஒரு சும்மா வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு போல் ஹீரோயின் போல் வேறு ஒருத்தர் வச்சு தான் நல்லா தான் இருந்திருக்கும் படம். ஹீரோயினுக்கெல்லாம் பெரிய கேரக்டர் இல்லை. மற்றபடி ஹீரோ வில்லன் அது ரெண்டு தான். அந்த ட்விஸ்டில் சூப்பராக இருந்துச்சு. அந்த நடுவில் யார் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, அந்த ட்விஸ்ட்டு படம் சூப்பராக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். கண்டினியூவாக வந்த படங்கள்லாம் இந்த படத்தில் எனக்கு ஒர்த்து தான் சொல்லுவேன். மற்ற படம்லாம் சும்மா தூக்கம் தான் வந்தது. இது நான் ஷார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ அருமையாக இருந்தது படம். பார்க்கலாம், 2 மணி நேரம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். இது சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். நல்ல படம், மிஸ் பண்ணுறது வந்து பாருங்கள். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. எனக்கு பொதுவாக நான் வந்ததே எஸ்ஜே சூர்யாக்காக தான். ஏன்னா அவரோட போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. தேங்க்யூ. தெலுங்கில் 4 வார்த்தை தெரிஞ்சால் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசுவேன். எனக்கு நானே வந்து ஒரு தமிழ் ஆக்டர் மாதிரி பண்ணிட்டு மாஸ் காமிச்சிட்டு போயிட்டா போல். படம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுண்ணா. ஐயோ, நான் என்ன சொல்கிறேன், இப்பயும் நான் எல்லார்கிட்ட சொல்கிறேன். அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நானி தான் பின்னிட்டா போல். ரொமான்ஸிங்லாம் கூட அப்படி இப்படின்லாம் இல்லை, மாசை அப்படி படுக்க செதற விட்டுருக்கா போல். அந்த கோவத்தன்மை காட்டுறப்போ நான் சின்ன வயசில் சிரஞ்சீவியான கண்ணில் ஒரு ஒளி இருக்கும், ஒரு காந்த விசை, அது நானிக்கிட்ட வந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது சீன். அதுவும் எஸ்ஜே சூர்யாலாம் படத்தை வேறு லெவலில் பண்ணதுனால படம் எங்கேயோ போயிடுச்சு. நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு தாய் சென்டிமெண்ட்டுக்காக லாக் ஆச்சு, அது இன்ட்ரோ பேர் போடுறப்ப. பட் அதுக்கப்புறம் படம் சிங்கம் படம் மாதிரி நம்ம தரணியான இருப்பார்ல, கில்லி தூள், அந்த மாதிரி படம் வேறு லெவலில் போச்சுன்னா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை பார்த்ததுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அது ஒரு டப்பிங் படமாகவே என்னால் ஏற்றுக்க முடியல, நல்லாவே இருந்ததுண்ணே. ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா படமும் பார்ப்பேன். ஆனால் நானிக்காக தான் இந்த படம் வந்தேன். நான் தமிழில் வர நானி படம்லாம் வந்து நான் பார்ப்பேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு பிளானிங்கும் சரி, எக்ஸிக்யூஷனும் சரி, ஸ்ட்ராட்டஜியும் சரி, டைரக்ஷன் வைஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் வந்து அதை வந்து எலிவேட் பண்ணுது. என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்து தெலுங்கு படம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து நல்ல படமாக இருந்தால் எல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணோம் ப்ரோ. தமிழ் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக வந்து ஒரே ஒரு சீன் மட்டும் செகண்ட் ஹாஃபில், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில சீன் மட்டும் ஸ்லோ வர மாதிரி இருந்தது. நானே கொஞ்சம் நினச்சேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கொண்டு போன விதம்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. பிஜிஎம்
வந்து எலிவேட் பண்ணுச்சு. சாங்ஸ் வந்து இது ரொம்ப தேவையில்லாத சாங்ஸ்லாம் இல்லை, சூப்பராக இருந்தது ப்ரோ. எனக்கு வந்து பர்சனலாக நல்லா கனெக்ட் ஆச்சு. இப்போ நான் கொட்டிக்காலிக்கு நான் ரிவ்யூ என்ன சொன்னேன்னா, பாட்டே இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சொன்னாங்க. அது ஸ்டோரிக்காக நல்லா இருந்தது. பட் ஆனால் இந்த படம் வந்து பிஜிஎம் கமர்ஷியலாக நல்லா இருக்குது. இந்த படம் கமர்ஷியலாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப தேவையில்லாத சாங்ஸ்லாம் 2 பேருக்கு வச்சு ரொமான்டிக் சாங்ஸ்லாம் வச்சு வைக்காமல் அவங்க வந்து ஹீரோயின் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டோரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த பர்பஸை புரிய வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோரியில் ஒரு பர்பஸ் இருக்கும்ல, அந்த பர்பஸை புரிய வைக்கிறதுக்காக ஹீரோயினை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரியங்கா மோகனை நார்மலாக ரொமான்டிக் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் லாஸ்ட்டில் தான் அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. மற்றபடி வந்து அவங்க ஸ்டோரிக்கெலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க பிரியங்கா மோகன் இந்த படத்தை பொறுத்தவரை. நானி எஸ்டேட் முரளின்னு நினைக்கிறேன் அவர் பேர், தெலுங்கு ஆக்டர். அவரும் வந்து வில்லனாக வந்து இருப்பார். அவர் வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணுவார். அவர் சின்ன அவர் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஜாலியாக பண்ணுறதா இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யாவுக்கும் அவருக்கும் அந்த ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. 2 பேரும் இவருக்கு நானிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன், நானி அவங்க அப்பா கேரக்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஜி பாலன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான், எஸ்ஜே சூர்யாவும் அவங்க அண்ணன் முரளின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து தெலுங்குல நல்ல கேரக்டர் தமிழ்லேயும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலலாம் வந்திருக்காரு. நிறைய தெரியும் தமிழ் படத்துலாம் பண்ணியிருக்காரு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அஜய் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில கேஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக என்னென்னா அந்த அவங்க அப்பா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. மற்றபடி வேறு என்ன கேட்குறீங்கன்றது நான் நிறைய பேருக்கு நிறைய சொல்லிட்டேன். நல்லா எல்லாமே நல்லா இருக்குங்க சார். கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து எஸ்ஜே சூர்யா மிரட்டலாக பண்ணியிருக்காருங்க. கொஞ்சம் லென்த் அதிகம் அவ்வளோதானே தவிர மற்றபடி பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. சாங்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை சார். நான் எத்தனை சாங் இருக்குன்னு இன்னும் பார்க்கல. ஓகே சார், பார்க்கலாம் சார், மறுபடி பார்க்கலாம். என்னடா சூர்யா சாட்டர்டேனாவே பப்புக்கு போகிறது, டேட்டிங் போகிறது, பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறது, ஆஃபீஸ் லீவு என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி வந்தது. ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. என்னடான்னு கேட்டால் பயங்கரமாக கோவப்படுறான் மயங்காரன். வாரம் ஃபுல்லாக கோவம் எப்போ எவனும் அடிப்பான்னு தெரியாது. உடனே என்ன செய்கிறாரு, சனிக்கிழமை மட்டும் கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரவங்க வந்து ஒரு இது பண்ணுறாங்க. வாரம் ஃபுல்லாக உள்ள கோவத்தை பூரா அடக்கி சனிக்கிழமை தெரிச்சு விடுறாரு. ஸோ இதுதான் படத்தோடைய நாட்டு, ஒரு சின்ன நாட்டு. இதை வந்து சூப்பராக கொண்டாந்து உட்கார வைக்கிறது எஸ்ஜே சூர்யா சார். பார்த்துட்டே இருக்கலாம். எஸ்ஜே சூர்யா ஃபேனுக்கு செம்ம படம். இதுவரை இந்த மாதிரி எஸ்ஜே சூர்யா நடித்ததே கிடையாது. மாநாடுக்கு அப்புறம் வந்து செம்மையாக நடிச்சிருக்காப்புல. தெலுங்குக்கு சரியான ஒரு வில்லன் கிடச்சிட்டாப்புல. படத்தை வந்து எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து படத்துக்கு மியூசிக்கும் எஸ்ஜே சூர்யாவும் இல்லைன்னா அந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை. கதை எதிர்பார்த்து வராதிங்க, சாங் எதிர்பார்த்து வராதிங்க, ரொமான்ஸ் எதிர்பார்த்து வராதிங்க. நானிக்கு சும்மாவே வராது. இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நானி இதுவரை பண்ணாத ஒரு ஆக்ஷனை கொடுத்துருக்காப்புல. திருப்தியாக வெளியே வரலாம். ஆக்ஷன் ட்ராமா விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் சூப்பர் படம். நீங்கள் கதை வேணும், ரொமான்ஸ் வேணும், ஒரு சென்டிமெண்ட் வேணும்னா இந்த படம் அவங்களுக்கான படமே இல்லை. ஓகே, நம்ம தெலுங்குல வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மகேஷ் பாபுக்கு ஜாஸ்தி இருக்காங்க. 2வது நானிக்கு. ராம் சரணுக்கோ அல்லு அர்ஜுனுக்கோ அவ்வளோவா ஃபேன்ஸ் கிடையாது. அதனால் நம்பி இதை விட்டுருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவும் இருக்கிறதுனால இந்த படம் தமிழில் வந்து ஓரளவு போகும். ஆக்ஷன் விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் நல்ல படம். மற்றபடி ரொமான்ஸு சென்டிமெண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது அவங்களுக்கான படமே இல்லை. மியூசிக் சூப்பராக இருக்குது. யாருன்னு தெரியல சரியா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. RRR பண்ணவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக்கு. இதுவரை நானி பண்ணாத ஆக்ஷன் பிளாக்கு. பிரியங்கா மோகன் வந்து இதுவரை தமிழில் கூட இந்த மாதிரி ஸ்கோப் கொடுக்கல. எல்லாம் வந்தாங்க போனாங்க. டாக்டர் படத்துலலாம் சும்மா வருவாங்க போவாங்க, இந்த மாதிரி இருந்துக்கிட்டு. இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு காப்பல் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. ஆக்ஷன் படத்தை விரும்புகிறவங்களுக்கு இது சூப்பர் படம். 6 தான் கொடுக்கலாம், 6 கொடுக்கலாம் கண்டிப்பாக. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது.